வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ரத்னவேல் ரஞ்சித் வேலு மேலே பழிய போட்டதுக்காகவும் வேலுவோட அப்பாவை அடித்ததுக்காகவும் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. வேலுக்கு ரஞ்சித் அவங்க அப்பாவை அடித்த விஷயம் தெரிஞ்சதுமே வேலு இன்னும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரத்னவேல் பயங்கரமாக ரஞ்சித்தை திட்டி மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கப்புறமா ரஞ்சித் வேலு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. மறுநாள் காலையில் வேலன் வந்துட்டு எப்பவும் போல் வேலைக்கு கிளம்பி வெளியில் வர அப்போது வேலுவோட அம்மா வந்துட்டு நீ வேலைக்கு போகக்கூடாது, உன் மேலே திருட்டு பட்டம் கட்டின அந்த வீட்டில் இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது, உங்கள் அப்பாவை அவங்க அடிச்சிருக்காங்க, நாம் இப்படியெல்லாம் மரியாதை இல்லாமலாம் அந்த வீட்டில் போயிட்டு வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது, இனிமேல் நீ அங்கே போகவே கூடாது அப்படின்னு வேலுவை தடுக்கிறாங்க. அப்போது வேலு வந்துட்டு ஐயா இப்படியெல்லாம் பண்ணாதான் நாம் அதை நினச்சி கவலைப்படணும், அவர் நம்மளை நல்லபடியாக தானே நடத்துகிறாரு, அப்புறம் எதுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்போது அவங்க அம்மா வந்துட்டு ஏன் மேலே சத்தியமா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேணுகா அங்கே இருப்பாங்க. ஆமாம், நமக்கு அங்கே மரியாதை இல்லை, அதனால நீங்கள் அங்கே வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், எங்கள் அப்பா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை முதலாளியாக இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. என்னால் ஐயாவை விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுன்னு வேலு சொல்லியும் அவங்க அம்மா கேட்காம நீ வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரத்னவேல் வாசலையே பார்த்துக்கிட்டு வேலுவை எதிர்பார்த்துட்டு இருந்துட்டுருப்பாங்க. அப்போது வேதநாயகி அங்கே வராங்க. என்னாச்சுப்பா, என்ன இங்கே நின்று பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, இல்லை வேலு இன்னும் வரல, அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுதுமே வேதநாயகி நீ போயிட்டு ரெடியாகு, நான் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு வேதநாயகி வேலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது வேலு இன்னும் கிளம்பலையா, என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்க அவன் வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதநாயகி கொஞ்சம் ஓவராகவே பேசிடுவாங்க. என்ன வேலைக்கு வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன அப்படியே உடம்பு முடியாது இருக்கு, அந்த சின்ன காயத்துக்கு லீவ் வேறவா, என் தம்பியோட பணம் தான் எல்லாமே கரையுது அப்படின்லாம் பேச போதும் நிறுத்துங்கம்மா, நீங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கு எங்கள் வேலு விட வேற நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க, எங்கள் வேலு இனிமேல் அங்கே வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. உடனே வேதநாயகிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்காக தானே நாம் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், காலையிலே நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, அந்த வேலு இனிமேல் வேலைக்கு வரமாட்டான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரஞ்சித்தை கூப்பிட்டு ரஞ்சித் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்காக தான் நாம் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், நீ அப்படியே உங்கள் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி அவர் கூட போ அப்படின்னு ரஞ்சித் கிட்ட சொல்கிறாங்க. ரத்னவேல் ரெடியாகி கீழே இறங்கி வராங்க. எனக்கா வேலு வந்துட்டானா அப்படின்னு கேட்க அப்போ வேதநாயகி வேலு இனிமே வேலைக்கு வரமாட்டான்பா, அவனுக்கு நீ முக்கியம் இல்லை, அவங்க அம்மா அவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் அவங்க அம்மாவை அவன் எதுவுமே எதிர்த்து பேசலை, அவனுக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது, அவன் இனிமேல் வேலைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரஞ்சித் மாமா அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதுமே ரத்னவேல் எந்த பதிலும் சொல்லாமல் அக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. நேராக வள்ளிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, வள்ளி அத்தை என்னென்னவோ பெரியப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க, அவங்க வேலுவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, வேலு இங்கே வரவிடாம பண்ணணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி அதெல்லாம் யார் என்ன பண்ணாலும் வேலுவையும் அப்பாவையும் பிரிக்கவே முடியாது, அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வேலு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க, நான் தயவு செஞ்சு வேலைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ரொம்ப கோவமா நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு தீர்த்து சொல்லிடுவாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.